தங்கவயல் என் மண், தங்கவயல் மக்கள் எங்கள் மக்கள், எங்கள் ஊரை எவனாலையும் அழிக்க முடியாது, யாராலும் பிரிக்க முடியாது, ஒன்றுபடுவோம், பழைய தங்கவயலை மீட்டெடுப்போம் என்கின்ற கோஷத்தோடு சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் அழைக்கிறது. அனைவரும் வாருங்கள், இருகரம் கோர்ப்போம். தங்கவயல் மண்ணை பாதுகாக்க வந்திருக்கக்கூடிய இயக்கம் எதிர்கால சந்ததியினரை சீரும் சிறப்புமாக வாழ வைக்க உருவாகி இருக்கிற ஒரு இயக்கம். அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு, ஆனால் அனைத்து அரசியல் கட்சிகளுடன் ஒருங்கிணைந்த ஒரு பொது அமைப்பாக இது உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இதனுடைய துவக்க விழா நடைபெற இருக்கின்றது. இன்னும் 3 நாட்கள் இருக்கிறது. அதற்கு முன்பாக எல்லா திணைப்பணிகளையும் அழைக்கின்றோம். பிஎம்எல் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களை உங்களுடைய பிரச்சனைகள் விவாதிக்கப்படுகிறது, நீங்கள் அதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைக்கின்றோம். தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் அங்கே விவாதிக்கப்பட இருக்கின்றது. அதனால் எல்லா தங்க சுரங்க தொழிலாளர்கள், முன்னாள் தொழிலாளர்கள் அதிலே பங்கேற்க வேண்டும் என்று அழைக்கின்றோம். இன்றைக்கு எம்ஜி மார்க்கெட் சீர்கெட்டு இருக்கிறது, அதை எப்படி சீரமைப்பது என்கின்ற ஆணித்தரமான விவாதங்கள் அங்கே நடைபெற இருக்கின்றது. அதனால் அனைத்து வியாபாரிகளும் அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க வேண்டும். கல்வியிலே இன்றைக்கு தங்கவயல் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. இது யாருடைய சதி, எந்த சூழ்ச்சி என்பதை பற்றி விவாதிக்கப்படுகிறது. அதனால் அதில் நீங்கள் பங்கேற்கப்பட வேண்டும். இன்றைக்கு உயிர் காக்கின்ற மருத்துவமனை தங்கவயலிலே இல்லை. அதனால் என்ன செய்தால், எப்படி போராடினார், எதை தட்டி கேட்டார், அப்படிப்பட்ட உயிர் காக்கின்ற மருத்துவமனை வரும் என்பதை பற்றி விவாதிக்கப்படுகிறது. வரலாற்று சிறப்புமிக்க பிஜிஎம்எல் மருத்துவமனையை மருத்துவ கல்லூரி எப்படி ஆக்க முடியும், அதற்கு என்ன சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதையெல்லாம் விவாதிப்பதற்காக அந்த கூட்டம் நடைபெறுகின்றது. இது நேற்று முந்தநேற்று முளைத்த காளான் அல்ல. கடந்த ஆண்டு டிசம்பர் 14ஆம் நாள் அதே ஜார்ஜ் மன்னர் அரங்கிலே முதல் கூட்டம் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் என்கின்ற அமைப்பினுடைய கூட்டம் துவக்கப்பட்ட நாள். அன்றைக்கு அனைத்து அரசியல் கட்சிகள், பொது அமைப்புகள் எல்லோரும் ஒன்று திரண்டு அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் இன்று 6-7 மாதங்களை கடந்து மிகப்பெரிய ஒரு இயக்கமாக தங்கவயலிலே வந்திருக்கிறது. இதனுடைய பொது செயலாளராக முன்னாள் நகரசபையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தயானந்தா அவர்கள் இந்த கூட்டத்திலே இருக்கிறார். அண்ணா திமுக இயக்கத்தை சார்ந்த அண்ணன் பொன் சந்திரசேகர் இங்கே இருக்கிறார். அம்பேத்கர் இயக்கத்தை சார்ந்த அண்ணன் தாடி அன்பழகன் அவர்கள் இங்கே இருக்கிறார். அம்பேத்கர் அகாடமியை சார்ந்த பிரதாபன் அவர்கள் இங்கே இருக்கிறார். இன்றைக்கு முன்னாள் பிஎம்எல் தமிழ் மன்றத்திலே இருந்த ரமேஷ் அவர்கள் இங்கே இருக்கிறார். அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தினுடைய கோலார் மாவட்டத்தினுடைய தலைவி பிரியா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். பிஎம்எல் தொழிலாளர்களுடைய இன்னைக்கு எக்ஸ் எம்ப்ளாய் அசோசியேஷன் சார்பாக இன்றைக்கு திமுக தொழிற்சங்க அமைப்பாக இருக்கக்கூடிய திரு கண்ணையன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்ச்சங்கத்தினுடைய பிரதிநிதிகளான திருக்குமரன் இங்கே வந்திருக்கிறார். முருகன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். ஆர்கே பவுண்டேஷன் தலைவராக இருக்கக்கூடிய மோகன் கிருஷ்ணா அவர்கள் இந்த இயக்கத்திற்கு எல்லா விதத்திலும் தூணாக திகழ்ந்து வருகிறார். அவருடைய பிரதிநிதிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். அதே போன்று இன்றைக்கு பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு பத்திரிகையாளர்களின் சந்திப்பு சார்பாகவும் இன்றைக்கு தமிழ்ச்சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய தங்க செங்குட்டுவன் அவர்கள் இங்கே இந்த இயக்கத்தை வழிநடத்தி வருகிறார். இது யாரையும் புறக்கணிக்கின்ற இயக்கம் அல்ல, அனைவரையும் அரவணைக்கின்ற ஒரு இயக்கம். நம் மண்ணை காப்பதற்காக என்கின்ற ஒரே கோஷத்தோடு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி அளவிலே அந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தங்கவயலையே புரட்டி போட்ட நீலம் அமைப்பு பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கைகளை முன்னெடுக்கின்ற அந்த இயக்கம் நீலம் அமைப்பினுடைய சந்தோஷ் அவர்கள் இன்றைக்கு தங்கவயலிலே நீங்கள் என்ன நினைத்தீர்களோ, எதை நிலைநாட்ட வேண்டும் என்று இளைஞர்கள் ஒன்றுபட்டீர்களோ, அதே நோக்கத்தோடு கூட இந்த இயக்கம் செயல்படுகிறது. அதனால் நீலம் அமைப்பை சார்ந்தவர்களும் இங்கே வர வேண்டும். முக்கியமாக அடுத்த மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வழிவகுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய தினப்பயணிகள் அன்று இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் பங்கேற்க வேண்டும். இந்த இயக்கத்தை வழிநடத்தி
இந்த இயக்கத்தை கட்டி காத்து இன்றைக்கு என்ஜிஎஃப் முன்னாள் சேர்மனாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சகோதரர் வி சங்கர் அவர்கள் எல்லா விதத்திலும் இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டை வழிநடத்தி வருகிறார். கௌரவ தலைவராக அவரும் அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்கிறார். இன்றைக்கு தமிழ் சங்கத்தினுடைய மூத்த பவுண்டர் பிரசிடென்ட், இன்றைக்கு இந்த மூத்த அரசியலிலும் வயதிலும் எல்லா அனுபவங்களும் பெற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் சு கலையரசன் அவர்களும் இன்றைக்கு இந்த இயக்கத்திற்காக பல எல்லா ஆலோசகர் இருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு 50 பேர் கொண்ட ஒரு நிர்வாக குழுவே இதை இயக்குகிறது. அதனால் அனைவரும் வாருங்கள், ஒன்றுபடுவோம், இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக நடத்துவோம் என்று சொல்லி இந்த கூட்டத்திலே மரியாதைக்குரிய மோகன் கிருஷ்ணா அவர்கள் இங்கே வரவில்லை, ஆனாலும் அவர் பிரதிநிதிகள் வந்திருக்கிறார். அவரும் கூட தனியாக எல்லோரும் பங்கேற்க வேண்டும் என்று இன்றைக்கு சோசியல் மீடியா மூலியமாக அவரும் அழைப்பு விடுப்பார், அழைப்பு விட இருக்கிறார். அவர் சார்பாக கூட நான் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் மிகப்பெரிய வலு பெற்றிருக்கிறது என்றால் ஜனநாயகத்தினுடைய 4வது தூணாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், இன்றைக்கு தொலைக்காட்சி நண்பர்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டை இன்றைக்கு மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லுகின்ற மிகப்பெரிய பணியை இன்றைக்கு பத்திரிகையாளர்கள் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு சோசியல் மீடியா செய்திருக்கிறது, இன்னைக்கு டிவி சேனல்கள் இன்றைக்கு செய்திருக்கிறது. அவர்கள் அனைவரினுடைய ஆதரவையும் நான் கேட்கின்றேன். ஒன்றுபடுவோம், இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி காட்டுவோம். தங்கவயல் என் மண், தங்கவயல் மக்கள் எங்கள் மக்கள், எங்கள் ஊரை எவனாலையும் அழிக்க முடியாது, யாராலும் பிரிக்க முடியாது. ஒன்றுபடுவோம், பழைய தங்கவயலை மீட்டெடுப்போம் என்கின்ற கோஷத்தோடு சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் அழைக்கிறது. அனைவரும் வாருங்கள், இருகரம் கோர்ப்போம், தங்கவயலை பாதுகாப்போம். ಇವತ್ತು ಸೇವ್ ಕಮಿಟಿ ಇಂದ 25ನೇ ತಾರೀಕು 4 ಗಂಟೆಗೆ ಸೇವ್ ಕಮಿಟಿ ಉದ್ಘಾಟನೆ ಸಮಾರಂಭಕ್ಕೆ ಮುಂದಿನ ದಿನ 2 ದಿನಕ್ಕೆ ಮುಂಚೆ ಒಂದು ಸಭೆ ಸೇರಿ ಕೆಜಿಎಫ್ ಜನತೆಗೆ ಸೇವ್ ಕಮಿಟಿ ಏನು ಮಾಡ್ತಾಯಿದೆ ಅನ್ನೋದ್ರ ಬಗ್ಗೆ ವಿವರಣೆ ತಿಳಿಸೋದಕ್ಕೆ ಕೆಜಿಎಫ್ನ ಜನತೆಗೂ ಮತ್ತು ಗ್ರಾಮಾಂತರದ ಎಲ್ಲ ಜನತೆಗಳಿಗೂ ಆ ದಿನ 4 ಗಂಟೆಗೆ ತಾವೆಲ್ಲ ಬರಬೇಕು ಅನ್ನೋ ಒಂದು ಬೇಡಿಕೆಯನ್ನು ನಮ್ಮ ಮುಂದೆ ಇಟ್ಟು ಇವತ್ತು ಈ ಸೇವ್ ಕಮಿಟಿಯಿಂದ ತಮ್ಮ ಮುಂದೆ ನಾನು ಮಾತಾಡೋಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೀನಿ. ಏನಂದರೆ ಹಲವಾರು ವರ್ಷಗಳಿಂದ ಅಲ್ಲ, ಸುಮಾರು ವರ್ಷಗಳಿಂದ ಕೆಜಿಎಫ್ನಲ್ಲಿ ಕೊಡುಗೆ ಬಂದಿದ್ದು ಕಮ್ಮಿ, ನಮ್ಮಿಂದ ಓದಿದ್ದು ಜಾಸ್ತಿ. ಕೆಜಿಎಫ್ನಲ್ಲಿ ಕಳ್ಕೊಂಡಿದ್ದು ಜಾಸ್ತಿ, ಬಂದಿದ್ದು ಯಾವುದೂ ಇಲ್ಲ. ಇದನ್ನು ಹಿಂಗೆ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಬಿಟ್ಕೊಂಡೋದಾಗ ಏನಾಗುತ್ತಂದರೆ ನಮ್ಮ ಯುವ ಪೀಳಿಗೆಗೆ ಕೆಜಿಎಫ್ನಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಳ್ಳೋಕ್ಕೂ ಜಾಗ ಇಲ್ಲದಂತೆ. ಇದಕ್ಕೆ ಉದಾಹರಣೆ ಇವತ್ತು 35,000 ಜನ ಡಿಗ್ರಿ ತಗೊಂಡೋಗ್ತಾ ಇದ್ದಾರಲ್ಲ, ಅದು ಉದಾಹರಣೆ. ಆದ್ದರಿಂದ 25ನೇ ತಾರೀಕು 4 ಗಂಟೆಗೆ ಹಿಂಜಾಜ್ ಜಾಗದಲ್ಲಿ ಈ ಸೇವ್ ಕಮಿಟಿಯ ಮುಖ್ಯಸ್ಥರು ಮತ್ತು ಇದಕ್ಕೆ ಮುಖ್ಯ ನಾಯಕರು ಎಲ್ಲರೂ ಆಗಮಿಸಿ ಅವತ್ತು ಉದ್ಘಾಟನೆ ಸಮಾರಂಭವನ್ನು ನಾವು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. We have brought about 11 points in this agenda which will be highlighted and brought to the local administration, maybe MLA or MP or any other administration, municipality also in the future, and to get the problem solved. அனைத்து ஜனநாயக மக்களுக்கு சார்பாக உங்கள் அனைவரையும் வருக அழைத்து நம்ம தங்கவயலில் வருகின்ற 25/5/2025 அன்று இன்சார்ஜாவில் நடைபெறுகின்ற நமது தொடக்க விழாவிற்கு அனைவரும் நாங்கள் ஒருவரும் கலந்து கொண்டு இது நம்முடைய வாழ்வு, நம்முடைய உரிமை, நம் உரிமையை காப்பதற்கு ஒன்று கூடி இந்த போராட்டத்தை தொடங்கி இருக்கின்றோம். ஏன்னா ஜாதி மதம் வேதம் இல்லாமல் அவங்க வந்து நம்ம கேஜிஎஃப்காக எஃபர்ட்ஸ் போடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் எப்பவுமே அவங்க கோஆப்ரேட் பண்ணோம், வெல்கம் பண்ணுறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்களுடைய ஒரு சின்ன கோரிக்கை என்னென்னா, ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போதுமான ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, எல்லாம் வந்து கோலார் போகிறாங்க. ஸோ அதை வந்து தடுக்கணும். எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்ம கேஜிஎஃப்க்கு வேணும்.
கேஷப் வந்து டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றணுன்றது நாங்கள் ஒரு பெரிய கோரிக்கை வைக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சேவ் கமிட்டி ஏற்படுத்தியதற்கு அருமை சகோதரர் ஜோதி பாசு அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. ஏன் என்று சொன்னால், கோலார் தங்கவில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. எனக்கு கொடுக்கப்பட்ட பிரச்சனை பிஜேபி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அது மட்டும் பேசிட்டு முடிச்சல. 25 ஆண்டுகளாக பிஜேபி தொழிலாளி, 25 ஆண்டுகளாக வழக்கு தொடர்ந்தோம், வழக்கில் வெற்றி பெற்றோம். இன்னைக்கு அதை நிலுவை மத்திய மாநில அரசு அதனுடைய மேல்முறையீடு போட்டு பணம் கொடுக்கவில்லை. இது ஒரு பக்கம். Samatha Saimithal, SST Group, Karnataka State Working President. See, I am supporting for this Save KGF. Save KGF United Front. What is the Save KGF United Front? To protect the gold field and restore what we lost. இருக்கிறதும் நம்ம சேவ் பண்ணணும், போனதும் நம்ம வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கிருந்து பல விதமான இதெல்லாம் இந்த ஷிஃப்ட் ஆகி கோலாறு பெங்களூர்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம பண்ணணும். அப்பார்ட் ஃப்ரம் தட், இந்த இதுக்கு நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணணும். தங்கவயலை காப்போம் ஐக்கிய முன்னணி துவக்க விழா 25ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. அதற்கு அனைவரும் கலந்து கொண்டு எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும்படி தங்கவயல் மாணவர்களையும் இளைஞர்களையும் பிஎம்எல் தற்காலிக வேலையில் இருப்பவர்களையும் பர்மனெண்ட் வேலை செய்கிறவங்களையும் பிஜிஎம்எல்லிருந்து அவங்களுக்கு இன்னும் நிலுவை தொகை கிடைக்காத இருக்குது. அதுக்காக நாங்கள் போராடுவோம். ஃபஸ்ட்டு சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் அமைப்பின் முக்கிய நிர்வாகிகள் கூட்டம் இங்கு கூடியுள்ளது. இதன் நோக்கம் 25ஆம் தேதி கிங் ஜார்ஜ் ஹால் அரங்கில் 4 மணிக்கு நடைபெற இருக்கிற துவக்க விழாவை முன்னிட்டு அனைவரையும் அழைக்கும் நோக்கத்துடன் ஆலோசனை பேரில் இங்கு கூடியிருக்கிறோம். தங்கவயல் என்றாலே பெருமை மிகுந்த ஊர். அந்த ஊரின் பிரதிநிதிகள் நாம் அனைவரும் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் தங்கவயல் பாதுகாப்பு குழு, இது குழுவின் சார்பாக பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் இதன் மூலமாக தெரிவிப்பது என்னவென்றால், நோட்டீஸ் கட்டணும்.